வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இந்த உலகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்வதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட மகான்களையும் சித்தர்களையும் வணங்கி இந்நில உலகில் 96 ஆண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து இன்னும் நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் குருமகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இப்போது நமது சிந்தனைக்கு குருவின் மேன்மை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை நாம் குரு என்கின்றோம். ஆனால் நம் பள்ளி காலங்களில் ஆசிரியர் என்பவர் நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு கல்வியை, அதாவது மொழியை, எழுத்துக்களை, எண்களை, இன்ன பிற கலைகளை கற்றுக் கொடுப்பவர் தான் ஆசிரியர். ஆசி என்றால் குற்றம், குற்றம் இல்லாதவர், குற்றமற்றவர் என்பதாகும். ஆனால் குரு என்பவர் இந்த உயிர் உய்வதற்கு, இந்த ஆன்மா நல்ல நிலை அடைவதற்கு வழிகாட்டக்கூடியவர், ஆன்மீக மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருப்பவர், மனதில் மண்டி கிடக்கக்கூடிய அழுக்கினை அகற்றக்கூடியவர் தான் குரு. குரு என்றால் கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவர். மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வாழ்வில் ஒளி ஏற்றக்கூடியவர் தான் குரு. நாம் குருவை எப்படி அடைவது? நம்முடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு, மன பக்குவத்திற்கு ஏற்றவாறு நமக்கான குரு வருவார் என்கின்றது சாஸ்திரம். அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என அருணகிரிநாதர் இறைவனையே குருவாக வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். நமக்கு இந்த பிறவியில் குருவாக வந்து அருள் புரிந்தவர் நம்முடைய அருள் தந்தை அவர்கள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மகான் ஆவார் நமது மகரிஷி அவர்கள். நமக்கு குருவாக வந்தது நாம் செய்த புண்ணியம் என்பதாகும். புண்ணியந்தாங்க. உடலை பேணிக்காக்க உடற்பயிற்சிகளையும், உயிரை காக்க காய்கல்ப பயிற்சிகளையும், மன அலைச்சூழலை குறைத்து இறைநிலையை உணர்வதற்கு ஏற்ற பல தியான முறைகளை கொடுத்தவர் நமது மகான் அருள் தந்தை அவர்கள். அதுக்கு தான் திருமூலர் ஒரு பாடலை சொல்லியிருப்பாருங்க. தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என திருமூலர் கூறியிருப்பாருங்க. குருவின் துணை இல்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் முடியாது என்கின்றாருங்க திருமூலர். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவன்கள் இந்த உலகத்தில் தோன்றி மறைகின்றன. அதே போல் தாங்க மனிதர்களும் வருகிறார்கள் போகிறார்கள். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே உயிர் ஏன் தோன்றுகிறது, அதற்கான காரணம் என்ன, ஏன் துன்பப்படுகிறது, துன்பத்தை போக்குவதற்கான வழிகள் என்ன, கடவுள் யார், இந்த மாதிரி சிந்தனைகளையும் ஆராய்ச்சிகளையும் செய்யக்கூடியவர்கள் சிலர் தாங்க. சாக்ரட்டிஸ், திருவள்ளுவர், இன்னும் பல சித்தர்கள் ஞானிகளை நம்மளால மறக்க முடியாதுங்க. அவர்கள் வரிசையில் வாழ்ந்து வந்தவர் தாங்க நமது மகரிஷி அவர்கள் என்பது நம்ம மிகையாகாதுங்க என்று சொன்னால் மிகையாகாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் நமது மகரிஷி அவர்கள். மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம்தாங்க. மகரிஷி அவர்கள் கற்றவர்களுக்கு மட்டும் மனவளக்கலையை கற்றுக் கொடுக்கவில்லைங்க. அதுவே ஆண்களுக்கு பெண்களுக்கு சமமாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் மனவளக்கலையை பட்டி தொட்டியெல்லாம் சென்று அடைய வேண்டும் என்று எண்ணி அனைவருக்கும் மனவளக்கலையை இலவசமாக கற்றுக் கொடுத்தவர் தாங்க நம்ம பாமர மக்களின் தத்துவ ஞானி மகரிஷி அவர்கள் என்று பெயர் பெற்றாருங்க. மாணிக்கவாசகர் குரு என்பவர் யார் என்று சொல்றாருங்க. தாயின் சிறந்த தயாளன் என்கின்றாருங்க. வள்ளல் பெருமான் சொல்கின்றாருங்க. ஈன்ற தாயின் இனிய பெரும் தயவு என்றாருங்க. ஏன் இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்றாங்க
சொல்றாங்க அப்படின்னா, உடலுக்கு உணவளிப்பது தாய் என்றால், ஆன்மாவிற்கு உணவளிப்பது குருதாங்க. அதுக்கு உயிர் இருக்கும்போது மட்டும் இல்லங்க, பிறப்புக்கு முன்னும், இறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உணவளிக்கக்கூடியது குருதாங்க. கவிதாசன்ட்ட போய் கேட்குறாங்க, "ஐயா உங்க முன்னாடி குருவும், கடவுளும் வந்து நிக்கிறாங்க. நீங்க யார முதலில் வணங்குவீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. கவிதாசன் சொல்றாரு, "நான் முதலில் குருவ தான் வணங்குவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் எனக்கு வந்து உண்மையான வாழ்க்கையையும், கா உண்மையான வாழ்க்கையை உணர்த்தியவர், அம் அ உயிர் என்றால் என்ன? அ அப்படியே உயிர் என்றால் என்ன என்பதையும் உணர்த்தியவர், ம் அ யார் என்று நான் யார் என்றும் உணர்த்தியவர் குரு. நான் தாழ்ந்த போதெல்லாம் என் தாயாகவும் தாங்கி நிற்கின்றார் குரு. தந்தையாக இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் குரு. தொட்டுக் காட்டாத வித்தை சுட்டுப் போட்டாலும் வராது. இறைவனே குருவாக வந்து தான் யார் என்று உணர்த்துகின்றார் என்பதை கவிதாசர் தெளிவாக குருவை பற்றி உயர்வாக கூறியிருக்கிறாருங்க. அ எ நான் ஒரு டைம் வந்து நாம எப்போதுமே அறிவில் சிறந்தவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள், மக்கள், வயதில் பெரியவர்களை பார்த்தோன்னே நம்மலாம் என்ன பண்ணுவோங்க, ம் அப்படியே கால்ல விழுந்து எங்கள வணங்குங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போங்க. ஆனா, அப்படி ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் வந்து மகரிஷி கால்ல விழுந்திருக்காரு. அப்போதைக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? "என் காலில் யாரும் விழ வேண்டாம். ஏனென்றால் நாம் நம் குரு அப்ப ஏனென்றால் அ நிறை அறிவில் நீனும் நானும் ஒன்று" என்றார் மகரிஷி அவர்கள். "உனக்குள்ளே இருப்பதும் அறிவு, எனக்குள்ளே இருப்பதும் அறிவு" என்கின்றாருங்க. எந்த அளவுக்கு இறைநிலையை உணர்ந்திருந்தால், நீனும் நானும் ஒன்று என்று சொல்வதற்கான எண்ணம் அவரிடம் உயர்ந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு மரம் ஒன்று இருக்குதுங்க. அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய பூக்கக்கூடிய பூக்கள், கனிகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறதுங்க. அதுபோன்று மகான்களுடைய நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள், ஆற்றல்கள் எல்லாமே எங்கெங்க பல்வேறு திசைகளில் பரவ விடப்படுகின்றனங்க. ஒ மகரிஷி நல் மகரிஷி அவர்கள் வந்து எல்லா சித்தர்களின் ஆற்றலையும், அறிவையும் அ கொ க கரைத்து ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து கரைத்து குடித்து, ஒரு பழத்தை பிழிஞ்ச சாறு மாரி நம்மளுக்கு மிக எளிமையாக கொடுத்திருக்கிறாங்கங்க. அ அதை நாம் எவ்வளவு பெருமிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? இந்த உடலை மகரிஷி சொல்றாருங்க, ஒரு இடத்துல, "இந்த உடலை அழித்து விடலாம். ஆனால் வேதாத்திரியத்தை அழிக்க முடியாது. ஏனெனில் நான் அனைவரோடும் கலந்து நிற்கின்றேன்" என்கின்றாருங்க. தன்னுடைய உடலையும் இப்ப நம்ம எதையாவது ஒண்ண பத்தி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு 5 அறிவுக்குள்ள உள்ள தாவரங்கள், விலங்குகள் அது எல்லாத்தையும் பத்தி ஃபர்ஸ்ட்டு அத வச்சு தான் நம்ம ஆராய்ச்சி செய்வோங்க. ஆனா மகரிஷி அப்ப கூட அவரோட எண்ணத்துல உறுதியா இருந்திருக்கிறாரு. நான் எந்த உயிரினத்தையும் வந்து துன்பப்படுத்த மாட்டேன். நான் என்னுடைய உடலையும், ஆற்றலையும், மனதையும், வாழ்க்கையையும் அத்தனையையும் ஆராய்ச்சி கூடமாக மாற்றியவர் தாங்க மகரிஷி அவர்கள். இவருடைய 42வது வயதில வள்ளலார் வந்து அர்ப்பணிப்பு அவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. அந்த 10 ஆண்டு காலங்கள் வள்ளலார் வந்து மகரிஷியிடம் வந்து தங்கி பல அவருடைய எண்ணத்தை வந்து நிறைவேற்றியிருக்கிறாருங்க. அப்போ எண்ணிலடங்கான 2000க்கும் மேலான கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க. 10 ஆண்டு கால ஆராய்ச்சி செய்த அத்தனை செய்திகளை நமக்கு 10 நிமிடத்தில் கொடுத்து விட்டாருங்க நமது மகரிஷி அவர்கள். மகரிஷி வந்து இவ்வளோ பெரிய மகானா இருக்காரு, இறைநிலை அடைந்திருக்காரு. இவ்வளோ நல்ல ஈஸியா அவருக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் கிடைச்சிருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மகரிஷி சொல்றாருங்க ஒரு இடத்துல, "குடும்பத்தில் சிக்கல்கள் மாறி மாறி வந்தது. நானும் வருந்துவேன். ஆனால் சிந்திப்பேன், முயற்சிப்பேன், தெளிவு பெறுவேன், துணிவு பெறுவேன், மீண்டும் வருவேன்" என்று அவரு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாருங்க. எப்போதுமே மகரிஷி எந்த வேலையை செய்யும்போதும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் எந்த வேலையை செய்யும்போதும், அந்த வேலைக்கும் ம க தெய்வத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து தான் செய்வாருங்களாங்க. தான் கூறும் வார்த்தைகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்து காட்டிய ஒரே ஆசான் நமது மகரிஷி தாங்க.
தத்துவங்களை தமிழில் எளிமையாக விளக்கியிருக்கிறாருங்க. பெண்ணின் பெருமை பற்றி மிக பெருமையாக பேசியிருக்கிறாருங்க. நம்ம தாத்தாக்கள், நம்ம அப்பாக்கள் வாழ்ந்த காலம்லாம் தெரியுங்க. நம்ம அம்மாக்கள, நம்ம பாட்டிக்கள் எல்லாம் அவங்கலாம் எப்படி நடத்துனாங்க, பெண்கள எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உடனே கோவப்படுறது, கையில கிடைச்சத எடுத்து வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி வாழ்ந்த காலத்தில் மகரிஷியும் வாழ்ந்திருக்கிறாருங்க. அவர் மனைவிய மிகவும் கடவுளாக மதித்து, பெண்களுக்கான ஒரு மனைவிக்கான ஒரு நாளை எ ஒரு நன்பி முதல் முறையாக கொண்டு வந்தவர் தாங்க மனைவி நல வேட்பு நாள் என்று ஒரு திட்டத்தையும் தெளிவாக குடுத்திருக்கிறாருங்க. செயல்விளைவு தத்துவத்தை சிறப்பாக கூறியிருக்கிறாருங்க. கருமைய தூய்மத்தை நம்ம என்னதான் உடற்பயிற்சி செஞ்சாலும், தவம் தியானம் செஞ்சாலும், கருமையம் தூய்மை இல்லையாம அழுக்கு படிஞ்சிருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. இறைநிலை உணர்வை அடைய முடியாதுங்க. கருமைய தூய்மையை பற்றியும் யாரும் சொல்லாத செய்தியை கூறியிருக்கிறாருங்க நமது மகரிஷி அவர்கள். நம்மளோட மகரிஷி கற்றுக் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் நம்ம எப்படி பின்பற்றணும்னா, நான் ஒரு இது சொல்றேங்க. ஒரு குளத்துல ஒரு கிணற்றுல ஒரு மனிதனை தூக்கி நீச்சல் தெரியாத மனிதனை தூக்கி நம்ம போட்டோம்னா, அந்த மனிதன் எப்படியாவது தன் உயிரை காப்பாற்றி மேலே வர வேண்டும் என்று எண்ணி, அந்த மூச்சு மேலேயும் கீழேயும் போயிட்டு வருங்க. அந்த நிலையில அந்த மனிதனோட மனம் ஃபுல்லா, எண்ணம் ஃபுல்லா ஒரே சிந்தனையில் இருக்கும். நாம் எப்படியாவது கரையேற வேண்டும், இந்த மூச்சை பிடித்துக்கொண்டு மேலே நிறுத்த வேண்டும் என்று தாங்க இருக்கும். அப்போது அந்த எண்ணம் ஃபுல்லா அப்போது அவரோட எண்ணம் வந்து, ஐயோ! பொண்ணு போச்சே, பொருள் போச்சே, வீடு போச்சே அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாருங்க. உயிர் மட்டும்தான் நமக்கு தேவைங்கிற, அந்த மூச்சு மட்டும்தான் தேவைங்கிற எண்ணத்துல உறுதியாவும், விழிப்பாவும் இருப்பாருங்க. அதுபோல நாமும் நமது மனவள கலையில் தியானம் செய்யும்போது, நம்மளுடைய எண்ணத்தை வந்து அந்த மூச்சில் நிறுத்தி முறையாக செய்து வாழ்வில் பல இறைநிலையை அடைவதற்கான விடாமுயற்சியை தொடர்வோம் என்று கூறி இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.